எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல். 2 நாட்களின் தொடர்ச்சியான ஒரு சுருக்கமான வார்த்தைகள் 15, 16 2 நாட்களும் சேர்ந்து இந்த நாளில் ஒரு சில நிமிஷம் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை நடத்துகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. தெய்வீக அன்பு, மனுஷீக அன்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தோடு எந்த அளவுக்கு அன்பை செலுத்தினார், பூமியிலே வாழ்ந்த மனுஷர்களிடத்தில் எப்படி அவர் அன்பை செலுத்தினார் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். இன்றைக்கும் இந்த 2 நாட்களுக்கும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரே ஒரு செய்தி, மார்க் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரைக்கும். ஆண்டவர் எப்பவுமே ஒரு சம்பவத்தை வைத்து, இருக்கிற விஷயங்களை வைத்து தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறார். இதிலே பரலோக தொடர்பு உண்டு, இதிலே அவருடைய தன்மை உண்டு, கூட இருக்கிறவர்கள் உணர்த்தப்படுவதுண்டு, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் வழியை கற்றுக் கொடுப்பதுண்டு. இந்த வேத பகுதியில் தேவன் எந்த அளவுக்கு சிறு பிள்ளைகள் என்று கூட பாராமல் அவர் தமது அன்பை செலுத்தினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? தெய்வீக அன்பில் பட்சபாதமே இல்லை. அவருடைய அன்பு அப்படிதான் காணப்பட்டது. 13ஆம் வசனம், அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவரை தொடும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். சிறு பிள்ளைகள். ஆண்டவர் இயேசு அந்த நாட்களில் பிரயாணமாய் ஊழியங்களில் போனபோது அவரை தொட்டால் ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த நிலைமை இருக்கிறது. பிள்ளைங்க போயிட்டு அன்பா தொடுவாங்க. அன்றைக்கும் அப்படி வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். ஒருவேளை சீஷர்கள் செய்த காரியம் நன்மைக்கு தான் இருந்திருக்கும். ஆனால் அவங்க அதட்டினார்கள்னு சொல்லும்போது அது ஒரு நல்ல வார்த்தையாக தெரியவில்லை. சலசலப்பு ஏற்பட்டு இருக்கும். ஒரு பக்கம் பிள்ளைகள், அவங்களுக்கு புரியாது. ஆனால் பிள்ளைகளை கொண்டு வந்தவர்கள் பெரியவங்க, அவங்களுக்கு கோபம் வந்திருக்கும், எரிச்சல் வந்திருக்கும், இவங்களை குறித்து தப்பா யோசித்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நாம தேவனிடத்தில் வருவதற்கு எந்த தடை பண்ணக்கூடாது. அடுத்த வார்த்தை, இயேசு அதை பார்த்தார், விசனம் அடைந்தார். குழந்தைங்களை பார்க்கிறார், கூட வர்றவங்களை பார்க்கிறார், இவங்க கூடவே வளர்ந்தவங்க. அதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு விசனம். பிரியமானவர்களே, நாம ஆண்டவர் இயேசுவுக்கு விசனப்படுற அளவுக்கு நம்முடைய செயல் இருக்கக்கூடாது. அவர் சந்தோஷப்பட வேண்டும். நம்முடைய சொல்லா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், பார்வையா இருக்கட்டும், பழக்க வழக்கமா இருக்கட்டும், எது செய்யட்டும் அது மகிமையா இருக்கணும். அவர் व्यसனப்படுற அளவுக்கு நம்முடைய காரியம் இருக்கக்கூடாது. அடுத்து சொல்றார், व्यसனப்பட்டு சின்ன பிள்ளைங்க என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க. அது நல்லது. என்கிட்ட வந்தா என் அன்பை அவங்க புரிஞ்சுக்குவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, நல்லா வளருவாங்க, ஒரு நல்ல நிலைக்கு மாறுவாங்க. இப்ப சிறு பிள்ளைகள் நாளை வாலிபர்கள், நாளை முதியவர்களா மாறுவாங்க. ஆரம்பத்துல போடுற விதை பின்னாட்களில் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். அதான் சபைகளில் கூட சிறு பிள்ளைங்க ஊழியம் வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தால் நல்லபடியா அவங்க வளருவாங்கன்னு. இடம் கொடுங்கள், தடை பண்ணாதுங்க. ஏன்? தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஏன் சிறு பிள்ளைகள் தேவ ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? இன்னைக்கு அச்சா கூட உடனே ஓடி வருவாங்க, திட்டுனா ஓடி வந்து காலை பிடிச்சிக்குவாங்க, அன்பை செலுத்துவாங்க, சுற்றி சுற்றி வருவாங்க. ஆனால் பெரியவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. என்னை சொல்லிட்டாங்க, அவங்க எங்களை சண்டை போட்டார்கள், அந்த நட்பே வேணாம், அந்த அன்பும் வேணாம், ஒன்றும் வேணாம், ஒதுங்கி போவார்கள்.
சின்ன பிள்ளைங்க அப்படி இல்லை. அதனால தேவ ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. அதனால் அவர்களை தடை பண்ணாதீங்க, இடம் கொடுங்க. 15ஆம் வசனம், எவனாயிலும் சின்ன பிள்ளைய போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டா. அப்ப சின்ன பிள்ளைங்க என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்ளுகிற மனம். இதை செய்யாதப்பா, செய்ய மாட்டாங்க. இதை செய்யுங்க, செய்வாங்க. ஏதோ சில பிள்ளைகள் முரடா இருப்பாங்க, மற்றபடி பிள்ளைகள் சொல்வதை கவனித்து நடப்பாங்க. தேவராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சின்ன பிள்ளைகள் போல தேவராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதில் பிரவேசிக்க வேண்டும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அப்புறம் என்ன சொல்றாரு? 16ஆம் வசனத்தில் அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவங்க வந்த அன்பு வெளிப்படுது பாருங்க. அரவணைத்து பிள்ளைய அப்படியே தன்னோட சேர்த்து கொள்ளுகிறார், கையை நீட்டுகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, எதையும் விளையாட்டா எடுத்துக்க வேணாம், கொஞ்சம் கவனமா எடுத்துக்கொள்ளுவோம். சின்ன பிள்ளைங்க எழுத்தின்படி குழந்தைகளா இருக்கலாம், சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய ரீதியில் புதிதாய் ஆலயத்துக்கு வருகிறவங்க, அவங்களுக்கு வசனம் தெரியாது, அவங்களுக்கு ஜெபம் தெரியாது, அவங்களுக்கு ஆராதனை ஒழுங்கு தெரியாது, ஆலயத்தின் சிறப்பு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கள ரெடி பண்ணிட்டு போகணும். ஒருவேளை அவங்ககிட்ட குறைபாடு கூட இருக்கலாம். உடனே அவர்களை சுட்டி காட்டி அவர்கள் உள்ளே வர முடியாதபடி தடையா இல்லாம அவர்களை போல மாறி அவர்களுக்கு தேவ ராஜ்யத்தை சொல்லி தேவ அன்புக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். இங்கே ஆண்டவருடைய செயல்பாடுகள், சீஷர்கள் காரியங்கள், வந்தவர்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது தெய்வீக அன்பு சின்ன பிள்ளைக்கும் வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். தேவன் அன்புள்ளவர். ஒருவேளை உங்களை யாராவது புறக்கணிக்கிறாங்களா, உங்க மேல அன்பு இல்லாம உங்களை இடம் கொடுக்காம ஆண்டவர்கிட்ட வர முடியாதபடி தடையா இருக்காங்க, கவலைப்படாதீங்க. அவர் உங்களை அழைப்பார், அவர் உங்களுக்கு அன்பை செலுத்துவார், அவர் உங்களை அரவணைப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து வாழுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, மகிமையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.